இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. AI உதவியுடன் இலவச தமிழ் பெயர் இணைய செயலியை உருவாக்கிய மலேசிய தமிழர் முகிலன் முருகன். அழகிய தமிழ் பெயர் இணைய பக்கம் தொடங்கப்படும் என தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அண்மையில் அறிவித்திருந்தது அனைவரும் அறிந்ததே. ஆனால் அந்த அறிவிப்பு வெளியான 24 மணி நேரத்திற்குள் அதனை செயல் வடிவமாக்கி காட்டியுள்ளார் மலேசிய தமிழ் கணினி வல்லுநர் முகிலன் முருகன். உலக தமிழின மக்களுக்காக AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் இயங்கும் தமிழ் பெயர் இணைய செயலியை அவர் உருவாக்கியுள்ளார். நல்ல தமிழ் பெயர்கள் எளிமையாக விரல் நுனியில் தமிழ் மக்களுக்கு கிடைக்க உதவும் பெருநோக்கத்துடன் tamilname.com செயலி வெளியிடப்பட்டுள்ளது. இச்செயலியில் 60,000க்கும் மேற்பட்ட தமிழ் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. சோதிடம் மற்றும் எண்கணித அடிப்படையில் பகுப்பாய்வு செய்து தாங்கள் விரும்பும் புதுமை பெயர்களை பயனர்கள் தேட முடியும் என்பதே இதன் சிறப்பம்சமாகும். கொசோவோவின் ஆர்டர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் விருதை பிரதமர் அன்வார் பெற்றார். பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கொசோவோ குடியரசு அதிபர் டாக்டர் விஜோசோ ஒஸ்மானி சாத்ரியிடம் இருந்து ஆர்டர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் விருதை பெற்றார். கொசோவோ நாட்டின் விடுதலைக்கு ஆற்றிய பங்கிற்காக வழங்கப்படும் இந்த விருது அந்நாட்டின் பொது உயரிய விருதாகும். கொசோவோவின் இறையாண்மை மற்றும் சுதந்திரத்திற்கு பிந்தைய வளர்ச்சிக்காக போராடுவதில் மலேசியாவின் வலுவான ஆதரவையும் இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளையும் வலுப்படுத்துவதில் பிரதமரின் தொடர்ச்சியான அர்ப்பணிப்பையும் அங்கீகரிக்கும் வகையில் இந்த விருது வழங்கப்பட்டது. கடந்த 2008ஆம் ஆண்டு அக்டோபர் 30ஆம் தேதி அன்று கொசோவோவின் சுதந்திரத்தை அங்கீகரித்த முதல் நாடுகளில் மறைந்த துன் அப்துல்லா தலைமையிலான மலேசியாவும் ஒன்றாகும். டைப்பிங் செம்பனை தோட்டத்தில் பொறாமையால் கடை ஊழியர் வெட்டி கொலை, சந்தேக நபர் கைது. பேராக் டைப்பிங் சிம்பாங்கில் உள்ள செம்பனை தோட்டத்தில் கடை ஊழியர் கொல்லப்பட்டது தொடர்பில் 40 வயது சந்தேக நபர் கைதாகியுள்ளார். நேற்று காலை 11 மணிக்கு 19 வயது நபரை கொல்ல பயன்படுத்திய பாராங்கத்தியுடன் அவ்வாடவர் கைதானார். கொல்லப்பட்டவர் முன்னதாக இரத்த வெள்ளத்தில் கிடந்தது கண்டு பொதுமக்களில் ஒருவர் அழைத்து தகவல் கொடுத்ததாக டைப்பிங் போலீஸ் தலைவர் நாசர் இஸ்மாயில் கூறினார். பொறாமையே அக்கொலைக்கு காரணம் என்பது தொடக்க கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டது. ஏற்கனவே 4 குற்றப்பதிவுகளை கொண்ட சந்தேக நபர் கைதான போது மார்பைன் போதைப் பொருள் உட்கொண்டிருந்ததும் உறுதி செய்யப்பட்டது. அனைத்துலக முதலீட்டு மோசடியில் 3 லட்சம் ரிங்கிட்டை பறிகொடுத்த பத்துபஹாட் ஆடவர். இரட்டிப்பு லாபத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆசையில் இல்லாத ஓர் அனைத்துலக முதலீட்டு திட்டத்தை நம்பி 3 லட்சம் ரிங்கிட் மோசம் போயுள்ளார் ஜோஹூர் பத்துபஹாட்டை சேர்ந்த ஓர் ஆடவர். 57 வயது அந்நபர் ஹாங்காங் முதலீட்டு திட்டம் என கூறி கடந்த ஜனவரியில் வாட்ஸ்அப் வாயிலாக வந்த விளம்பரத்தை பார்த்துள்ளார். கவர்ச்சிகரமான லாபம் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டதால் ஆர்வ மிகுதியில் சந்தேக நபரை தொடர்பு கொண்டு தகவல் கேட்டுள்ளார். பின்னர் பிப்ரவரி 19 முதல் மார்ச் 18ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் 2 வெவ்வேறு வங்கி கணக்குகளுக்கு 2 தடவையாக மொத்தம் 3,30,400 ரிங்கிட்டை அவர் மாற்றினார். ஆனால் சொல்லியபடி லாப தொகை வரவில்லை. மாறாக மேலும் பணம் கட்டினால் கூடுதல் லாபம் பார்க்கலாம் என அவரிடம் கூறப்பட்டுள்ளது. அப்போதுதான் அவருக்கு சந்தேகம் வந்து போலீசில் புகார் செய்தார். மோசடி தொடர்பில் குற்றவியல் சட்டம் 420வது சட்டத்தின் கீழ் அச்சம்பவம் விசாரிக்கப்படுவதாக பத்துபஹாட் போலீஸ் கூறியது. நெடுஞ்சாலையில் வெளியேறிய போது தடுப்பு சுவரில் கார் மோதியது, 3 மரணம். கோலாலம்பூர் ஸ்லாங்கூர் சிரம்பான் நெடுஞ்சாலையில் வெளியேறும் பகுதியில் உள்ள தடுப்பு சுவரில் கார் மோதியதை தொடர்ந்து அதிலிருந்த 3 மரணமடைந்தனர். அந்த கார் மிகவும் மோசமாக நொறுங்கியதால் சுங்கைபிசி தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை வீரர்கள் சுமார் 1 மணி நேரத்திற்கு பிறகு காருக்குள் இருந்தவர்களை வெளியே மீட்டனர். சுவரில் மோதியதில் மிகவும் மோசமாக சேதமடைந்த அந்த காரின் மைய பகுதியை கனரக இயந்திரத்தினால் வெட்டி 3 உடல்களையும் மீட்டனர். தகவல் அறிந்து காலை மணி 6-7 அளவில் சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு சென்ற தீயணைப்பு மற்றும் மீட்பு குழுவினர் அங்கு டொயோட்டா வியாஸ் கார் சாலையில் இருந்து நழுவி வாகனங்கள் வெளியேறும் பகுதியில் உள்ள தடுப்பு சுவரில் மோதி இருந்ததை கண்டதாக தீயணைப்பு நடவடிக்கை குழுவின் அதிகாரி ஷாருத்தீன் கூறினார். அந்த காரில் சிக்கிக்கொண்ட 3 இந்திய ஆடவர்களை வெளியே கொண்டு வருவதற்கு 1 மணி நேரம் பிடித்ததாக வெளியிட்ட அறிக்கையில் அவர் தெரிவித்தார். விபத்து நிகழ்ந்த இடத்திலேயே அந்த 3 இறந்து விட்டதை மருத்துவ அதிகாரிகள் உறுதிப்படுத்தியதால் அவரின் உடல்கள் போலீசிடம் ஒப்படைக்கப்பட்டது.
பேடானா புத்ரா வளாகத்தில் கொசோவோ அதிபருக்கு அதிகாரப்பூர்வ வரவேற்பு. மலேசியாவிற்கு 4 நாட்கள் அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டிருக்கும் கொசோவோ அதிபர் டாக்டர் ஜோசா ஒஸ்மானி சத்ரியாவுக்கு இன்று புத்ரஜயா பேட்ரானா புத்ரா வளாகத்தில் அதிகாரப்பூர்வ வரவேற்பு நல்கப்பட்டது. காலை மணி 9க்கு வந்த டாக்டர் ஜோசோ ஒஸ்மானி சத்ரியோவை பிரதமர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் வரவேற்ற பின்னர் இரு நாடுகளின் தேசிய கீதங்கள் ஒலிக்கப்பட்டன. மேஜர் முகமது பிக்ரி செனான் தலைமையிலான அரசு மலேசிய ராணுவ படையின் முதல் பேட்டலியன் 3 அதிகாரிகள் உட்பட 103 உறுப்பினர்களின் மரியாதை அணிவகுப்பும் ஒஸ்மானி பார்வையிட்டார். துணை பிரதமர்கள் டத்தோஸ்ரீ டாக்டர் முகமது சாஹித் ஹமிதி மற்றும் டத்தோஸ்ரீ ஃபடிலா யூசுப், அமைச்சரவை உறுப்பினர்கள், வெளிநாட்டு தூதர்கள், அரசாங்கத்தின் மூத்த அதிகாரிகள் ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். அன்வாருடன் சந்திப்பு நடத்துவதற்கு முன்னதாக வருகையாளர்கள் புத்தகத்தில் ஒஸ்மானி கையெழுத்திட்டார். இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த கொசோவோ தூதரகம் திறக்கும் நடவடிக்கை. கோலாலம்பூரில் கொசோவோ தூதரகத்தை திறக்கும் நடவடிக்கை அந்நாட்டிற்கும் மலேசியாவிற்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதில் முக்கிய தருணமாக கருதப்படுகிறது. இந்த புதிய தூதரகத்தின் வழியாக வர்த்தகம், முதலீடு, கல்வி, கலாச்சாரம் மற்றும் சுற்றுலா போன்ற துறைகளின் நிர்வகிப்புகளை எளிதாக்கும் என்று பிரதமர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் நம்பிக்கை தெரிவித்தார். இது நிச்சயமாக நமது இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம், முதலீடு, கல்வி, கலாச்சாரம், சுற்றுலா ஆகியவற்றை எளிதாகும். நிச்சயம் இதில் ஹலால் தயாரிப்புகளும் அடங்கும். ஏனெனில் மலேசியாவில் ஹலால் சான்றிதழ் அனைத்துலக அளவில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். அமெரிக்காவில் விற்கப்படும் பெரும்பாலான ஐபோன்களின் உற்பத்தியை சீனாவிலிருந்து வேறு இடத்திற்கு மாற்றும் ஆப்பிள் இந்தியாவுக்கு யோகம். அமெரிக்காவில் விற்கப்படும் பெரும்பாலான ஐபோன்கள் மற்றும் பிற சாதனங்களின் உற்பத்தியை சீனாவிலிருந்து வேறு இடத்திற்கு மாற்றுவதாக ஆப்பிள் நிறுவனம் அறிவித்துள்ளது. அதிபர் டொனால்டு டிரம்பின் பரஸ்பர வரி விதிப்பின் முக்கிய நோக்கத்திற்கு ஏற்ப அந்த நடவடிக்கை அமைவதாக அதன் தலைமை நிர்வாகி டிம் குக் கூறுகிறார். ஆப்பிள் தனது உற்பத்தியை அமெரிக்காவிற்கு மாற்ற வேண்டும் என டிரம்ப் நிர்வாகம் பலமுறை கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதிய வரிகளில் இருந்து முக்கிய மின்னணு சாதனங்களுக்கு விலக்களிக்க டிரம்ப் முடிவு செய்துள்ளார். என்ற போதிலும் நடப்பு காலாண்டில் அமெரிக்க இறக்குமதி வரிகள் ஆப்பிளின் செலவுகளில் சுமார் $900 மில்லியன் அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதனால் இந்தியா மற்றும் வியட்நாமுக்கு யோகம் அடித்துள்ளது கவனிக்கத்தக்கது. வரும் மாதங்களில் அமெரிக்க சந்தைக்கு அனுப்பப்படும் பெரும்பாலான ஐபோன்கள் இந்தியாவில் தயாரிக்கப்படும். பூட்டப்பட்ட பள்ளி வேனுக்குள் மறந்து விடப்பட்ட 5 வயது சிறுவன் மரணம், ஓட்டுநர் தடுத்து வைப்பு. ஜஹூர் இஸ்கண்டார்புத்திரியில் பூட்டப்பட்ட வேனுக்குள் 4 மணி நேரங்களுக்கு மேல் தனியாக விடப்பட்டு 5 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் பள்ளி வேன் ஓட்டுநர் 7 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். 56 வயது அவ்வாடவர் நேற்று முன்தினம் தாமான் புக்கிட் இன்டாவில் கைதானதாக மாவட்ட போலீஸ் தலைவர் எம் குமரேசன் கூறினார். பாலர் பள்ளி மாணவனான யூ.ஜி முன்னதாக நண்பகல் 12 மணிக்கு வேனுக்குள் பேச்சு மூச்சின்றி கிடந்தான். மற்ற எல்லா மாணவர்களையும் காலை 7:30 மணிக்கு பாலர் பள்ளியில் இறக்கிவிட்ட ஓட்டுநர் இந்த ஒரு சிறுவனை மட்டும் மறதியால் வேனுக்குள்ளேயே விட்டுவிட்டதாக நம்பப்படுகிறது. இவ்வேளையில் வேன் ஓட்டுநரின் கவனக்குறைவே மகனை தாங்கள் பறிகொடுத்ததற்கு காரணம் என 37 வயது தந்தை தியோஜியா கூறினார். ஓட்டுநரின் அலட்சியமே இதற்கு காரணம். எல்லா மாணவர்களும் வேனிலிருந்து இறங்கி விட்டார்களா என்பதை ஒருமுறை சரி பார்த்திருந்தால் தூங்கிக் கொண்டிருந்த என் மகன் உயிர் பிழைத்திருப்பான் என அவர் வேதனையுடன் கூறினார்.